நான் என்பது நமக்குள் எதுவாக உள்ளது என்று சற்றே நாம் சிந்தித்தால், பொதுவாக நான் என்று நாம் சொல்வது தனியாக நிற்பதில்லை. அது ஒரே நேரத்தில் பல அடையாளங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து உருவான ஒரு உணர்வாகவே தோன்றுகிறது. அந்த நான் ஒரு பெயராக இருக்கலாம், ஒரு உடலாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை வரலாறாக, ஒரு அனுபவங்களின் சேர்க்கையாக, ஒரு நினைவுகளின் தொகுப்பாகவும் இருக்கலாம். நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் இதைச் செய்தேன், நான் இதை அடைந்தேன், நான் இதை இழந்தேன் என்று தொடரும் ஒரு தொடர்ச்சியான கதையாக அது நம்முள் மெதுவாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த நான் தனியாக உருவானதல்ல. அவை பிறர் நம்மை பார்த்த விதம், நாம் நம்மை ஒப்பிட்டுக் கொண்ட தருணங்கள், பாராட்டும் விமர்சனமும் வெற்றியும் தோல்வியும், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நான் என்பதற்கு ஒரு வடிவத்தை அளிக்கின்றன. அதனால் இந்த நான் நிலையான ஒன்றாக இல்லை. அது காலத்தோடு மாறுகிறது, சூழ்நிலைக்கேற்ப வேறு வேறு முகங்களை அணிகிறது. ஒரு இடத்தில் அது தன்னம்பிக்கையாகத் தோன்றும், மற்றொரு இடத்தில் அதே நான் பயமாக மாறும். சில நேரங்களில் அது பெருமையாக உயரும், சில நேரங்களில் அதே அடையாளம் சுமையாக மாறும். அதனால்தான் இந்த நான் எப்போதும் அமைதியாக இல்லை. அது தன்னை பாதுகாக்க முயல்கிறது, தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள முயல்கிறது, தன்னை உறுதி செய்ய எதையாவது பிடித்துக் கொள்ள இடையறாது முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில் நான் என்பது ஒரு சத்தியமாக அல்ல, அது ஒரு செயல்முறையாக, தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உருவாக்கமாகவே தோன்றுகிறது. இந்த நான் அகற்றப்பட வேண்டிய ஒன்றாகவும் இல்லை, மற்றும் அது இருக்கக்கூடாதது என்றும் இல்லை. ஆனால் அது முழு உண்மை அல்ல என்று புரியத் தொடங்கும் தருணமே ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக மெதுவாக விளங்குகிறது. அந்த புரிதல் மெதுவாக வந்துவிட்டால், நான் என்பது ஒரு மையமாக இல்லாமல் ஒரு கருவியாக மாறத் தொடங்குகிறது. அந்த இடத்தில்தான் ஒரு மென்மையான இடைவெளி உள்ளே தோன்றுகிறது, செய்பவருக்கும் செயலுக்கும் நடுவே. அந்த இடைவெளியில் நான் மையமாக இல்லாமல் போகும்போது செயல் மட்டும் தானாகவே முன்னணிக்கு வரத் தொடங்குகிறது. அங்கே செய்வதற்கு ஒருவரும் தனியாக இல்லை, செயலும் செய்யப்படுவதும் வேறுபடாமல் ஒரே ஓட்டமாக நிகழ்கிறது. அந்த நிகழ்வில் எதையும் சேர்க்க வேண்டியதில்லை, எதையும் விலக்க வேண்டியதுமில்லை. இருப்பதே செயலாகிறது. அங்கே நான் மௌனமாக ஒதுங்குகிறது.